இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன லவ் யூ ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான கன்னட படம் பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ பிசினஸ் ட்ரிப்பா ஊருக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோவுடைய மனைவி ஒருத்தனை கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. இவனை எதுக்காக ஹீரோயின் கொலை பண்ணாங்க, நம்ம ஹீரோ இந்த கொலையை எப்படி மறைக்க ட்ரை பண்றாரு, கடைசியா நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம நமக்கும் காத்துக்கிட்டு இருந்த அந்த மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலை விஷயமா மும்பை வரைக்கும் வந்திருக்காரு. அந்த பிசினஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. மச்சான் அதுக்கப்புறம் என்ன, இந்த பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு, ட்ரீட் எப்போ வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதான் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அட பாவி மச்சான், சரக்கு வாங்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டீ வாங்கி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கும்போது நான் கல்யாணத்துக்கு அப்புறமா குடிக்கிறதையே நிப்பாட்டிட்டேன், என்னுடைய மனைவிக்கு பிடிக்கல அதான் நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ நாளைக்கு தானே உன்னுடைய மனைவிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அதான் நான் உடனே கிளம்பி ஊருக்கு போறேன், நாளைக்கு பர்த்டேக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருடைய பேரை சொல்லும் போது அது என்னுடைய ஊர் தான், அங்க எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க இருக்காங்க, நீ போகும்போது ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கால் பண்ணு அப்படின்னும் போது மச்சான் நீயும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல மச்சான் நீ கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க, நமக்கு அப்படி எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு திருப்பதி போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. நாளைக்கு மனைவிக்கு பர்த்டே இல்லையா, அதனால அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப் போறாரு. அங்க இருக்க நகையெல்லாம் பாக்குறாரு. ஒரு நெக்லஸ் நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ அனுப்புறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு ரிப்ளை பண்றாங்க, இந்த நெக்லஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரி சார் நீங்க பார்த்துட்டு இருந்த டைம்ல அவங்க இந்த நெக்லஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே நேரா போயிட்டு கேக்குறாரு, நாளைக்கு என்னுடைய மனைவிக்கு பர்த்டே, அவ வேற இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா, அவ கேட்டு நான் எதுவுமே இல்லன்னு சொன்னதே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு அந்த நெக்லஸை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க வேற நெக்லஸ் பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோ பே பண்ணி வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ ஏர்போர்ட்டுக்கு கார்ல போயிட்டே இருக்கும்போது மனைவிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ படுத்து தூங்கு, நான் குமார வர சொல்லியிருக்கேன், அவன் வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லும் போது சரிங்க பார்த்து வாங்க, உங்ககிட்ட ஸ்பேர் கீ இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போனை கட் பண்றாரு. குமார் யாரு அப்படின்னா டிரைவரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ டிராவல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு நர்சரி வச்சிருக்காங்க, அதாவது ஹீரோயினுடைய அப்பா நர்சரி வச்சிருக்காரு. அங்க நம்ம ஹீரோ பூச்செடி வாங்க போகும்போது ஹீரோயினை மீட் பண்றாரு. ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அடிக்கடிக்க வராரு, ஹீரோயினை சைட் அடிக்கிறாரு. கடைசியா ஹீரோ அவங்க அம்மா அப்பாவையே கூட்டிட்டு வந்து ஹீரோனுடைய அப்பா கிட்ட பேசும்போது அப்பாவால மறுக்கவே முடியல, ஏன்னா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காரு, பார்க்கவும் நல்ல பையனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ஹீரோயின் கிட்ட பேசுறாரு. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாட்ல காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோ ஊருக்கு வந்துட்டாரு. ஏர்போர்ட்ல வந்து இறங்கினோடனே டிரைவர் குமாருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, என்னையும் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குமாருடைய மனைவிக்கு கால் பண்றாரு. அவங்களுக்கு கால் பண்ணி சாரிமா என்ன மன்னிச்சுக்கோ, இந்த டைம்ல உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன், குமார் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது குமாரு உங்களை தான் பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி பார்த்தேன், போனே போக மாட்டேங்குது அண்ணா அப்படின்னு சொல்லும் போது சரிமா நீ தூங்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஒரு கேப் பிடிச்சி அவருடைய வீட்டுக்கு போறாரு. இவரே ஒரு கீ வச்சிருக்காரு, அதை வச்சு ஓபன் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ரூமுக்கு போலான்னு மேல போனா லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. இவரே லைட் ஆன் பண்றாரு. லைட் ஆன் பண்ணா அங்க குமார் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க ரத்த கரையோட ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி பேயறிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் செமையா அழுகுறாங்க, உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அடிக்கடிக்க இந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்கான், சாவி கொடுக்கும் போது கைய பிடிச்சி இழுக்கிறது, நீங்க தனியா இருந்தீங்க தனியா இருக்க பயமா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, நான் வெட்டியா தான் இருக்கேன், நான் வந்து கூட படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா பேசியிருக்கான். அதையெல்லாம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹீரோ வந்தா சொல்லி இவனை வந்துட்டு வேலை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கரெக்டா சாவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவன் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். சரி ஓகே இங்கேயே வெயிட் பண்ணு நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போனா பின்னாடியே ஓடி போயிட்டு மேல கை வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை
பண்றான். ஹீரோயின் நகர்ந்து போ, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், என் புருஷனுக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது, மேடம் இப்ப இதெல்லாம் சாதாரணமா போச்சு, டிரைவர் கூட தானே உங்களை மாதிரி பெரிய பெரிய பணக்கார பெண்கள்லாம் ஒன்னா இருக்காங்க, இது ஒன்னும் அவ்வளவு தப்பு கிடையாது, முதல்ல உங்களை நான் எப்ப பார்த்தனும் அன்னில இருந்து உங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் அதுக்கான சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான். ஹீரோயின் கூட தப்பா பிஹேவ் பண்றான். நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க, ஓடி வராங்க, கத்துறாங்க, தயவு செஞ்சு நான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேக்குறாங்க. விடாம இவன் பண்ணும்போது ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம செம்மையா காண்டாயிட்டு அங்கிருந்து ஒரு ஃப்ளவர் பாட்டை தூக்கி மண்டையிலே போடு போடுறாங்க. இந்த பையன் மட்டையாய் கீழே ஒழுகுறான். அப்பயும் ஹீரோயினுக்கு கோவம் தாங்க முடியாம அந்த ஃப்ளவர் பாட்டை வச்சு குத்தியே கொலை பண்றாங்க. இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்க நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஹீரோயினே சொல்றாங்க, நானே போயிட்டு சரண்டர் ஆயிடுறேன், போலீஸ் இந்த வீட்டுக்கு வர வேணாம், நீங்க அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு போது, இங்க பாரு முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு, நான் சொல்றபடி கேளு, நீ முதல்ல சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரா இந்த மனுஷன் தாயையும் மிஞ்சிருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ உடனே போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஆப்பிள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சாப்பிட சொல்றாரு. ஹீரோவும் சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, யார்ட்டையும் போயிட்டு சரண்டர் ஆக தேவையில்ல, கொஞ்சம் அமைதியா நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணா போதும், நீ பண்ணது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், ஆனாலும் இதை ப்ரூவ் பண்ண நம்ம கோர்ட்ல ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், உங்ககிட்ட ஏடா கூடமா உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்பாங்க, நீ ஹர்ட் ஆனா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது, நம்ம இந்த டெட் பாடியை மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு பெரிய சூட் கேஸா கொண்டு வந்து இந்த டெட் பாடியை சூட் கேஸ்குள்ள போட்டு மூடுறாரு. வீட்டையே பக்காவா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பண்ணது பெரிய தப்பு, என்னதா இருந்தாலும் நான் அவனை கொலை பண்ணிருக்க கூடாது, நான் போயிட்டு சரண்டர் ஆகுறேன் அப்படின்னும் போது, கொஞ்சம் அமைதியா இருமா, நான் சொல்றபடி மட்டும் கேளு, அவன் வீட்டுக்குள்ள வந்து எந்த இடத்தெல்லாம் தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, பிங்கர் பிரிண்ட் எந்த டிஎன்ஏவும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா வீட்டை கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணது மட்டும் இல்லாம இவனுடைய போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடும் போது அங்கேயே ஒழுந்து கிடக்குது. போன் எடுத்து வச்சுக்கிட்டு போலீஸ் இவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்தவனே முதல்ல போனை தான் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. போனுடைய லொகேஷன் நம்ம வீட்டுக்குள்ள காமிச்சா கண்டிப்பா நம்ம மேல தான் சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்துக்கிட்டு அந்த சூட் கேஸை தூக்கி வண்டியோட டிக்கிக்குள்ள போட்டுட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, நம்ம பிளான் பண்ண மாதிரியே உன்னுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண நம்ம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் இந்த விஷயம் தான் தெரியணும், திடீர்னு கேன்சல் பண்ணா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்க, நம்ம ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணிருக்கோம் இல்லையா, அங்க போயிட்டு இந்த டெட் பாடியை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இந்த போனுக்கு ஒரு முடிவை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உட்கார ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் பஸ் வந்துச்சான்னு செக் பண்ற மாதிரி போனை அங்கேயே வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டு பார்த்துட்டு திரும்புறாரு. அந்த போனை காணும். இதுக்கு தான் நம்ம ஹீரோ பிளான் போட்டு அங்க வச்சுட்டே வந்தாரு. இப்போ எவன் ஆட்டைய போட்டானோ அவன் வந்துட்டு இந்த போனை எங்க வேணா கொண்டு போவான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் இந்த போனை ட்ராக் பண்ணும்போது நம்மள கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பிளான் பண்ணிருக்கான். இப்ப அப்படியே வந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டே இருக்கும்போது, நம்ம இப்படி ஒரு ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்ற விஷயம் உன்னுடைய அப்பாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லங்க சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. முதல்ல என்ன பண்ணு, உன்னுடைய அப்பாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருக்க மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னும் போது, அதே போல இந்த பொண்ணும் கால் பண்ணி சொல்றா. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு வழியில போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குமாருடைய வீட்டுக்கு அப்படின்றாரு. ஏங்க குமாருடைய வீட்டுக்கு போயிட்டு என்னங்க பண்ண போறீங்க, டெட் பாடியை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கும் நம்ம மேல டவுட் வரக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ ஊர்ல இருந்து வரும்போது சில சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. குமாருக்கு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. அந்த குழந்தைக்கும் சேர்த்துமே நம்ம ஹீரோ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த சாக்லேட்டோட போயிட்டு கதவை தட்டுறாரு. அந்த அம்மா வெளியே வந்து, என்ன சார் இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, குமார் வீட்டுக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் இல்ல சார், அந்த இப்பெல்லாம் வர வர சுத்தமா சரியே கிடையாது, சேர்ற சேர்க்கை சுத்தமா சரி கிடையாது, சில பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துட்டு பொறுக்கித்தனமா சுத்திக்கிட்டு இருக்காரு, அவரு வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாத, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்பு கிளம்பி இருக்கேன், போயிட்டு வர 2 நாள் ஆகும், அவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா மறக்காம கால் பண்ண சொல்லு, 2 நாள் கழிச்சு வேலைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட்டை கொடுக்குறாரு. இப்போ குமாருடைய மனைவி நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. இவங்க தான் ஓனர் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் வணக்கம் வைக்கிறாங்க. சரிம்மா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் செம்மையா அழுகுறாங்க. புருஷனை கொலை பண்ணி டிக்கிக்குள்ள வச்சுக்கிட்டு மனைவியை போயிட்டு பார்த்து சாக்லேட் கொடுத்துட்டு வரோம், இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நான் ஒரு கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது, அப்படிலாம் பேசாதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆறுதலா பேசிக்கிட்டு போறாரு. நைட்டு முழுக்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தூங்கிட்டாங்க. காலைல பார்த்தா வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க.
இது எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால போற வர எல்லா வண்டியுமே செக் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேற ஒரு பக்கமா வண்டியை திருப்புறாரு. வண்டியை திருப்பிக்கிட்டு போனா அங்க ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு சீட்டு விளையாடுறாங்க. என்ன மச்சான், ஏதோ ஒரு பணக்கார பைய வழி தெரியாம நம்ம ஊருக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டான் போல, இங்க சிக்னலும் கிடைக்காது, எப்படியாச்சும் அவங்கள மிரட்டி பணம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தா எந்த பக்கம் போகணும் அப்படின்னே தெரியல. எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தா இருக்கு, போன்ல சிக்னலும் இல்ல, கூகுள் மேப்புமே ஓபன் பண்ண முடியல. அந்த டைம்ல இந்த 4 ரவுடி பசங்களும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அட்டாக் பண்ணி பணம் பறிக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சண்டை போட்டு அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்கிறாரு. எப்படியோ கடைசியா இவங்க மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் அழுகுறாங்க. நம்ம வாழ்க்கையில அப்படி என்ன விஷயம் தான் நடக்குது? திடீர்னு பார்த்தா குமார நான் கொலை பண்ணிட்டேன், இந்த பக்கம் வந்தா வழி தெரியாம ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிட்டோம், எனக்கு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியல, செமையா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது நம்ம ஹீரோ உடனே இந்த மாத்திரையை போட்டுக்கோ, தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லாவே தெரியும், கல்யாணமான புதுசுல அப்பாவை நினைச்சு நீ அழுதுகிட்டே இருப்ப, அப்ப நான் உனக்கு இந்த மாத்திரையை தான் கொடுப்பேன், இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, கண்டிப்பா நீ அழுவ, உனக்கு தலைவலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் மாத்திரையை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அட பாவி மனுஷா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமா, எனக்கு என்ன விஷயம் நடக்கும், எனக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ற, நீங்கெல்லாம் புருஷனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணும் கிடையாது, நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பம்ப் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இறங்குறாரு. பார்த்தா டிக்கில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் கசிஞ்சுகிட்டு இருக்கு. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துடைக்க பார்க்கும்போது கரெக்டா அங்க போலீஸுடைய வண்டி வருது, அதுவும் பெட்ரோல் போட. அவ்வளவுதான், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம், கதை கந்தலு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க அங்க பெட்ரோல் பம்ப்ல வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் ஓடி வந்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆபரேஷன் பண்ண காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ண, அப்போ நீங்க தான் கொடுத்து உதவுனீங்க, உங்களால் தான் இப்போ என் பையனே உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி, தம்பி காரோடைய சாரோடைய காரை கொஞ்சம் கிளீன் பண்ணி விடு அப்படின்னும் போது அந்த பையன் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்றாரு. ஏன்னா இந்த பையன் ரத்தத்தை பார்த்து எங்கடா கத்திர போறான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. ஆனா அந்த பையன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம அவன் பாட்டுன்னு கிளீன் பண்ணி விடுறான். நம்ம ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவுடைய சட்டை முழுக்க செம அழுக்கா இருக்கு. அங்க சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அப்போ அழுக்கா இருக்கும், சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு, வேற சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ மறக்காம ஹீரோயினுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா ஹீரோவுடைய எந்த திங்ஸையுமே பேக் பண்ணல போல. சாரிங்க நான் கொண்டு வரல அப்படின்னும் போது, பரவாயில்லமா நானும் அந்த விஷயத்த பத்தி யோசிக்கவே இல்ல, போகும்போது எங்கேயாச்சும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வெளியே வராரு. அப்ப யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க. புது நம்பரா இருக்கே, அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி ஓகே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணலான்னு பார்க்கும்போது, இல்ல சார் நான் கரெக்டா தான் கால் பண்ணிருக்கேன், அடுத்த கால் போலீஸுக்கு தான் கால் பண்ணும், உங்க டிரைவரை கொலை பண்ணி அதை ஒரு சூட் கேஸ்ல போட்டு ரிக்கிக்குள்ள போட்டு ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதை நான் போலீஸுக்கு தான் கால் பண்ணி சொல்லிருக்கணும் அப்படின்னும் போது, யாரா நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தேவை இந்த கேள்வி கிடையாது, நான் எதிர்பார்க்கறது வேற ஒரு கேள்வி அப்படின்னும் போது, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. வெரி குட், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு 25 லட்சம் பணம் வேணும், ரெடி பண்ணுங்க நான் மறுபடியும் கால் பண்றேன் அப்படின்னும் போது, நீ யாரு, கேட்டவனே பணம் கொடுக்கணுமா என்ன, அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது, இங்க பாரு நான் சொல்றத நீ கேட்கணும், அந்த நிலைமையில தான் நீ இப்போ இருக்க, இந்த வாட்டி தான் தெரியாம உனக்கு கால் பண்ண, அடுத்த வாட்டி நேரா கரெக்டா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஹீரோக்கு ஒன்னும் புரியல, ஒரு மாதிரி பயந்து போயிருக்காரு. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட போயிட்டு சொல்லும் போது, என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் யாருங்க பண்றா, ஒருவேளை இவனுடைய ஃப்ரெண்டா இருப்பாங்களோ, குமாருக்கு நிறைய மோசமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்லியிருப்பாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வேலையை பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒருவேளை இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோக்கு பக்கத்து வீட்டுல சில பேச்சுலர்லாம் தங்கியிருப்பாங்க. அவங்க நைட் ஆனா குடிச்சிட்டு பயங்கர சவுண்டா பாட்டுலாம் வச்சுக்கிட்டு பார்ட்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த போலீஸ்காரங்களும் வந்து இவங்களை மிரட்டிட்டு அதுல ஒரு பையனை காதாமட்லயே ஒரு போடு போட்டு போயிருக்காரு. அந்த பையனுக்கும் ஹீரோக்கும் சுத்தமா செட்டே ஆகாதான், ஒருவேளை அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஓகே யாரு பண்ணா என்ன, இப்ப நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ கால் பண்றாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோடைய அக்கௌண்ட்ல ஒரு 15 லட்சம் பணம் இருக்கும், இதை போயிட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வித்ட்ரால் பண்ணி கொண்டு வராரு. இப்போ கரெக்டா அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான். கால் பண்ணி பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உடனே 25 லட்சம் பணம் ரெடி பண்ணும் அப்படின்னு
அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுவும் எலெக்ஷன் டைம்ல காசு ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போதைக்கு அக்கௌண்ட்ல ஒரு 15 லட்சம் பணம் இருக்கு, அதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன், இதை மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னையா நான் என்ன சாக்லேட்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன், 2 சாக்லேட்ல ஒரு சாக்லேட் முன்னாடி வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு நான் கேட்ட மொத்த பணமும் வேணும், ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா நம்ம ஹீரோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இந்த ஏரியா ஃப்ரெண்டோடைய ஏரியா, சரி அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு கால் பண்ணி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மச்சான் நான் இப்பதான் திருப்பதி மலை ஏறிக்கிட்டு இருக்கேன், என்னால உடனே ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா அந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பினான்சியர் இருக்காரு, நீ போயிட்டு அவரை மீட் பண்ணி உன்னுடைய காரோடைய டாக்குமெண்ட்டை மட்டும் கொடு, அவர் உடனே உனக்கு காசு கொடுப்பாரு, நான் அவருக்கு கால் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னும் போது, ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி அந்த பினான்சியரை பார்க்கலான்னு போறாரு. அங்க போனா இதுக்கு முன்னாடியே ஒருத்தன் காசு வாங்க வந்திருக்கான், அவனுடைய வண்டி முழுக்க செக் பண்றாரு, வண்டி நல்லா இருக்கான்னு பாக்குறாரு, பேப்பர்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. இப்படி செக் பண்ணா கண்டிப்பா டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு போயிட்டு டெட் பாடி இருக்கிற அந்த சூட்கேஸை தூக்கி ஹீரோயின் கூடவே வச்சுட்டு, நீ இந்த டெட் பாடியை பார்த்துட்டு இங்கேயே உட்காந்துட்டு நான் போயிட்டு பணமும் காரும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, என்னை விட்டு போகாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்றாங்க. இல்லம்மா நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய கையெல்லாம் அழுக்காயிட்டு இருக்கும், கையை வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான், கால் பண்ணி பணம் ரெடியானு கேக்குறான். நம்ம ஹீரோடைய கையெல்லாம் ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போன் அட்டென்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல வைக்க சொல்றாரு. அவன் பேச ஆரம்பிக்கிறான், பணம் ரெடியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. சீக்கிரமா ரெடி பண்ணியா, உன்னுடைய பொண்டாட்டி மேல உனக்கு அக்கறையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை பத்தி தப்பா பேசும்போது ஹீரோ காண்டாயிட்டு அவனை அசிங்கமா திட்டுறாரு. ஹீரோயின் முன்னாடியே பேசிட்டாரு, அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, சாரிமா நான் அவசரப்பட்டு ஒரு கோவத்துல அசிங்கமா பேசிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் ரெடி பண்ணதான் வந்திருக்கேன், ரெடி பண்ணிட்டு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பினான்சியர் கிட்ட அந்த ஃப்ரெண்டு அமுச்சு வச்சான் அப்படின்னு சொல்லி பணம் கேட்கும் போது, ஆமா அவன் கால் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் செக் பண்றாங்க, செக் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. நான் எப்பயுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாம பணம் கொடுக்கறது கிடையாது, ஆனா உன் ஃப்ரெண்டு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறேன், காசு எடுத்துக்கிட்டு கிளம்பு அப்படின்னும் போது, எனக்கு காசும் வேணும் காரும் வேணும் அப்படின்றாரு. என்னையா சொல்ற, காசும் வேணும் காரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற, அதுவும் என்கிட்ட கொடுத்திருக்கிறது டூப்ளிகேட், அதாவது காப்பி டாக்குமெண்ட் மட்டும்தான், இது வேற போலி டாக்குமெண்டா இருந்து காசை நாம போட்டு நீ ஆட்டையை போட்டுட்டு போயிட்ட அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் அப்படிதான் பண்ண மாட்டேன், என் ஃப்ரெண்டு உன்கிட்ட சொல்லிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண ட்ரை பண்ணா போனு சுவிட்ச் ஆஃப். நம்ம ஹீரோ எவ்வளோ கெஞ்சி பாக்குறாரு, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலையா போயிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு காரையும் கொடுங்க காசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹப்பாடா எப்படியோ காசும் காரும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திடீர்னு ஒரு வயசான ஒரு ஓடி வந்து, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஆகணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது, நீங்க வேணா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, நாங்க ஒரு எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணா நம்ம ஊர்ல வந்து சேர 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ள என் பொண்டாட்டியே போய் சேர்ந்துடுவா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு இவரை பார்க்கவே பாவமா இருக்கு, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வயசான அம்மாவை தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. போற வழி முழுக்க இவரு தொண பேசிக்கிட்டே போறாரு. இந்த ஊர்ல நிறைய கொள்ளையெல்லாம் நடக்குது, சொல்ல முடியாது, டெட் பாடியை கூட அவன் காருக்குள்ள வச்சு சுத்திட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பக்கம் இருக்கு, இவன் நம்மளை பத்தி பேசிட்டானா இல்ல கேஷுவலா பேசிட்டானா ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல்ல வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த பெரியவரும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய உள்ளுக்குள்ள தூக்கிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, நம்ம இப்படி ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த டைம்லயும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முன் வந்த இல்லையா, இந்த ஹெல்ப் பண்ற குணம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நான் உன்னை பார்த்து உன்னுடைய அழகுல மயங்கிலாம் உன்னை ஒன்னும் கல்யாணம் பண்ணல, இந்த உதவி பண்ற குணம் இருக்கு இல்லையா, இந்த குணத்தை நான் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதை பார்த்து தான் பையன் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கான், பரவாயில்லையே நம்மள இந்த அளவுக்கு நோட் பண்ணி இந்த அளவுக்கு அணுவா நம்மள வந்துட்டு லவ் பண்றானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மிரண்டு போறாங்க, ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இந்த டைம்ல அந்த ஸ்ட்ரேஞ்சர் கால் பண்றான், கால் பண்ணி பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரெடி ஆயிடுச்சு, எங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். ஹீரோயின் இவங்க கார் எடுத்துட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க, அது ஆள் அரவமே இல்லாத ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்கு, அங்க அவன் சொன்ன இடத்துல காசு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு அவன் சொன்ன பாறைக்கு மேல காசை வச்சுட்டு எவன் அந்த ஸ்ட்ரேஞ்சரா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கேயே வெயிட் பண்றாரு. இப்ப இங்கேயே வெயிட் பண்ணி என்ன பண்ண போற, நம்ம இங்க இருக்கிறது அவ்வளவு
சேஃப் கிடையாது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு நம்மள எவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. போற வழியிலேயே காரை நிப்பாட்டிட்டு இங்கேயே வெயிட் பண்ணு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. இப்ப அப்படியே பணம் வச்ச இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரேஞ்சரு முகத்துல மாஸ்க்லாம் கட்டிட்டு அந்த பணம் எடுக்க வரான். அப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து அவனை அட்டாக் பண்றாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ முகத்துல இருக்க துணியெல்லாம் கழட்டிட்டு பார்த்தா இவன் ஒரு தாடிக்காரன். இவன் யாருன்னு ஹீரோக்கே தெரியல. டேய் யாரா நீ, எதுக்காடா தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எங்கடா இவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தேடிட்டு மேலேயே வராங்க. மேல வந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையுடைய முடிவுல ரெண்டு பேருமே ஒரு ஸ்கோப்ல விழுவாங்க, ஒரு சர்வல்ல விழுவாங்க. அந்த சர்வல்ல இவன் வழுக்கிட்டே போயிட்டு செமையா தலையில் அடிப்படுது. பையன் ஸ்பாட் அவுட் இறந்தே போயிட்டான். ஐயோ, ஒரு கொலையை மறைக்க போயிட்டு இன்னொரு கொலையை பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி பயமா இருக்கு, அழுகையா வருது. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்னால் தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகும் போது, இங்க பாரு நீ ஒன்னும் கவலைப்படாத, நமக்கு ஒன்னும் ஆகாது, நம்ம எப்படியாச்சும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சர்வல்ல இறங்கி கீழே போறாரு. இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்லாம் செக் பண்றாரு. அவனுடைய போன்லாம் எடுத்து அன்லாக் பண்ணி பாக்குறாரு. அவனுடைய பாக்கெட்ல அவனுடைய ஐடி கார்டு இருக்கும். அதை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, உடனே நம்ம இங்க கிளம்பலாம். இவன் யூஸ் பண்ண போனு சிம்மு இது எல்லாமே கண்டிப்பா டூப்ளிகேட்டா தான் இருக்கணும், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு தோணிக்கிட்டே இருக்கு, போலீஸ் இந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சா கண்டிப்பா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. விசாரிச்சு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம், நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க ஒரே டிராபிக் ஜாமா இருக்கு. ஒரு ஆள் வந்து அங்க இருக்கிற இன்னொரு ஆளை போட்டு செம்மையா அடிச்சு இழுத்துட்டு போறான். இத பாக்குற அந்த ஊரை சேர்ந்த கணவன் மனைவி இவனுடைய ஆட்டம் போக போக அதிகமாயிடுச்சு. புதுசா வந்த எஸ்ஐ தான் இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு முன்னாடியே இவன் இந்த மாதிரி பண்ணிருக்கானா, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் இந்த ஊர்ல பெரிய ரவுடி, அரசியல்ல நிக்க போறேன் அப்படின்னு கூட நான் கேள்விப்பட்டேன், இதே போல எக்கச்சக்கமான பேரை அடிச்சு இவன் கொலை பண்ணிருக்கான், வண்டிக்கெல்லாம் கூட விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, போலீஸ்ல போயிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டா போலீஸே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா புதுசா ஒரு எஸ்ஐ இந்த ஊருக்கு வந்திருக்காரு, அவரு தான் ஏதாவது பார்த்து பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அப்போ டிவில ஒரு நியூஸ் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. ஒரு டெட் பாடியை பொதுமக்கள் பார்த்துட்டு போலீஸ்க்கு தகவல் சொல்லிருக்காங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டெட் பாடியை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, இது கொலை தான், இது கண்டிப்பா தற்கொலையோ ஆக்சிடென்ட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் சொல்லும் போது, என்னடா இந்த ஊரை தாண்டறதுக்குள்ள இந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு, நம்ம மாட்டிப்போமோன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, இந்த ஊருக்குள்ள ஒரு ரவுடி பையன் சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் அரசியல்ல வேற நிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேள்விப்பட்டிருப்பாரு. அவனை இந்த விஷயத்துல மாட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க போன் கடைக்கு போயிட்டு பேசிக்கா ஒரு மொபைல் போன் வாங்குறாரு. அது கூடவே ஒரு டூப்ளிகேட் சிம்மும் வாங்கிட்டு அப்படியே லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த அரசியல்வாதி வீடு எங்க இருக்கு, இவன் எந்த மாதிரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுக்குள்ளேயே போறாரு. அவனை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா பிளானோட வந்திருக்காரு. இப்ப அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த தாடிக்காரனுடைய போனு, வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கொண்டு வந்திருப்பாரு. அந்த அரசியல்வாதியோடைய வீட்டுக்குள்ள இந்த விஷயம்லாம் வச்சுட்டு வெளியே வருவாரு. கரெக்டா நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டாரு. அந்த அரசியல்வாதியோடைய அடியாட்கள்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ வசமா மாட்டிக்கிட்டாரு. இருந்தாலும் செம்மையா ஃபைட் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின்கே உயிர் வருது. எப்பாடா எப்படியோ போயிட்டு வந்துட்டீங்களா, நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் வேலை முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வாங்கின போன்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இப்போ ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த டெட் பாடியை அந்த நபரை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி உனக்கு தெரியும், நீ யாரு, எங்க இருந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கேள்விலாம் கேட்காதீங்க, அந்த கொலையை என் கண்ணால பார்த்தேன், நீங்க என்ன நம்பல அப்படின்னா அந்த அரசியல்வாதியோடைய வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, அங்கதான் இறந்து போனவனுக்கு சொந்தமான திங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ணிட்டாரு. போனை கட் பண்ணி அடுத்த போனே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி கால் பண்றாரு. கால் பண்ணி அடியாள் மாதிரியே பேசுறாரு. அண்ணா அவனை பிடிக்க ட்ரை பண்ணோம், அதுக்குள்ள ஓடி போயிட்டான், ஆனா அவனே கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிட்டானா, போலீஸ் வந்துகிட்டு இருக்கான், நீங்க வேற யாரையோ கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு முக்கியமான ரகசிய தகவல் கிடைச்சிருக்கான், நீங்க இங்கிருந்து ஓடி போயிடுங்க அப்படின்னும் போது, தோ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓடுறான். இப்ப நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு அந்த ரெசார்ட்டுக்கு கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும் போது, இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு மலைப்பகுதி போல, போயிட்டே இருக்கும் போது ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாங்க. ஆள் நடமாட்டமும் பெருசா இல்லவே இல்ல. இங்கேயே டெட் பாடியை தூக்கி போட்டு
போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான பண்ணி வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்குறாங்க. பார்த்தா அங்க ஒரு போலீஸ் வண்டி வந்துகிட்டு இருக்கு. இங்க எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதி அப்படின்னும் போது, இல்ல சார் இந்த இடம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, போட்டோ எடுத்துக்கிட்டு போலாம் அப்படின்னு தான் இறங்கணும் அப்படின்னும் போது, இங்க போட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது, சேஃபா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேயே வெயிட் பண்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம இங்க இருந்து கிளம்பி புக் பண்ண ரெசார்ட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல டிரைவர் குமாருடைய மனைவி கால் பண்றாங்க. அண்ணா அவரு காணாம போயிட்டு 2 நாள் ஆகுது, வீட்டுக்கு வரவே இல்ல, உங்களுக்காச்சு கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லம்மா எனக்கெல்லாம் கால் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு. நான் போலீஸ்க்கு போலான் இருக்கேனா, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ போயிட்டு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இன்னைக்கு நைட்டு ஹீரோயினுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இப்போ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்ப அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு என்ன விஷயம் ஆனாலும் நீ உடைஞ்சிடக்கூடாது, நீ கஷ்டப்பட்டா கண்டிப்பா நானும் ஃபீல் பண்ணுவேன், என்னுடைய பலமே நீ தான், நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும், அதான் என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ மறுநாள் காலைல விடியுது, பாடியை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிக்கு போறாங்க. இதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டிக்கியை ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருந்த பாடியும் காணும், அந்த சூட்கேஸையும் காணும். ஏங்க பாடி எங்கெங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. யாரோ இந்த விஷயத்த பண்றாங்க, எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்து பிளாக்மெயில் பண்றான், கடைசியா அவனும் இறந்து போயிட்டான். இப்போ டெட் பாடியை காணும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கேங் இருக்கு போல, நான் போயிட்டு உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னும் போது, நீ ஏன் போயிட்டு சரண்டர் ஆகணும், நீ ஏன் கஷ்டப்படணும், நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு சொல்லி சரண்டர் ஆயிடுறேன், நான் தான் கொலை பண்ணு ஒத்துக்கிறேன் அப்படின்னும் போது, ஏங்க நீங்க ஏங்க ஒத்துக்கணும், கொலைய பண்ணது நானு, தண்டனைய நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருமா நான் எப்பவுமே சொல்ற விஷயம்னா, நான் ஒரு நல்ல கணவனா இருக்க ஆசைப்படுறேன், எந்த விதமான கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க கூடாது, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்காக நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னும் போது இவங்க செம்மையா அழுகுறாங்க, காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, உங்க அன்புக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவ, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் உங்களை சீட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உங்களுக்கு உண்மையா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக், கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த தாடிக்காரனை லவ் பண்ணிருக்காங்க. இவங்க என்னதான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி பீஸா வாங்கினா கூட அதை சாப்பிட்டு நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். எனக்கும் ஒரு குட்டி காதல் இருந்துச்சு, அது வேற யாரும் கிடையாது, அந்த தாடிக்காரன் தான். தாடிக்காரன் ஒரு போன் கடை வச்சிருந்திருக்கான், அவன் பெரிய பணக்காரன்லாம் கிடையாது, ஆனா அவனை லவ் பண்ணும் போது, அவன் கூட நான் வாழும் போது, அவன் கூட இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்க்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன். இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க, என்னை பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, என்னுடைய அப்பா கிட்டயே நேரா வந்து பொண்ணு கேட்டீங்க, உங்களை வேணான்னு சொல்ல எங்க அப்பா கிட்ட ஒரு காரணம் கூட கிடையாது, அவரும் என்கிட்ட வந்து பேசினாரு, என்னால முடியவே முடியாது, நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, மூஞ்ச மூடிக்கிட்டு அந்த தாடிக்காரன் கூட ஊரை சுத்தினா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, இங்க பாரு இந்த மாப்பிள்ள எல்லா விதத்திலயுமே உனக்கு சரியா இருப்பாரு, சொல்ல போனா உன்னை விட மேலா இருப்பாரு, காசு இல்லையா, பணம் இல்லையா, படிக்கலையா, அழகு இல்லையா, எல்லா விதமான தகுதியும் அவருக்கு இருக்கு, அவரை கல்யாணம் பண்ணிக்கோ, அவரை கல்யாணம் பண்ணிக்க தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த தப்புமே உங்க மேல கிடையாது, எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன், கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவனே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு நான் உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் உங்ககிட்ட உண்மையாச்சு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இன்னொரு பிளாஷ்பேக், திடீர்னு ஒரு நாள் அந்த தாடிக்காரன் ஹீரோயினை வந்து பாக்குறான், நல்ல வாழ்க்கை, பணக்கார மாப்பிள்ள, ஐபோன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்ராய்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது, எனக்கு வேற வழி தெரியல, என்னுடைய அப்பா என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, இப்போ என்னுடைய வாழ்க்கையே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதான் எனக்கு தெரியுமே அப்படின்றான். திடீர்னு நீ எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய வாழ்க்கையில நீ செட்டில் ஆயிட்ட, உன்னை நினைச்சு என்னுடைய பிசினஸும் போச்சு, என்னுடைய வாழ்க்கையும் போச்சு, கடைசியா தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா விஷம் வாங்க கூட காசு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு அப்படிலாம் தப்பா சொல்லாத, கண்டிப்பா உனக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, அந்த பொண்ணை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு காசை கொண்டு வந்து கொடுக்கும் போது, எதுக்கு இந்த காசு, விஷம் வாங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சே ஏன்டா அப்படிலாம் பேசிட்ட, ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ற இல்லையா, இந்த காசை வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னும் போது, எனக்கு இந்த காசுலாம் ஒன்னும் தேவையில்ல, நீ ஒரு நல்ல வாழ்க்கையை
வாழ்க்கையில செட்டில் ஆயிட்ட, எனக்கு உன்னுடைய நட்பு மட்டும் போதும், என் கூட நீ ஃப்ரெண்டாரு, அதுவே போதும், என்னால உன்னை மறக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணால வேணான்னு சொல்ல முடியல. பழைய லவ், ஆக்சுவலா இந்த பொண்ணு உண்மையா தான் லவ் பண்ணிருப்பா, அந்த பையனும் உண்மையா தான் லவ் பண்ணிருக்கான் போல. இதுக்கப்புறம் இவங்க நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடிக்க இந்த பையன் வீட்டுக்கு வரான், இந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது இந்த பொண்ணு அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டு, இங்க பாரு, நீ உன்னுடைய எல்லைய ரொம்ப கிராஸ் பண்ற, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்பதாண்டி அந்த புருஷன், உனக்கு முன்னாடி நான் தானே உனக்கு எல்லாமா இருந்தேன், ஏன்னா நீ மறந்து போயிட்டியா, நான் உனக்கு வேணாமா, இந்தா என்ன கத்தியால குத்தி கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா பேச ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல, ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த டைம்ல தான் அந்த டிரைவர் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு போயிட்டு கதவை ஓபன் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணியை கொண்டு வரா. எனக்கு இந்த தண்ணி கிடையாது, உங்களுடைய கள்ளக்காதலனுக்கு தான், அவன் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்டா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு இப்போ என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கூப்பிட்டு உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்ற எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? பாஸ் எப்பெல்லாம் ஊருக்கு போறாரோ அப்பெல்லாம் இந்த பையன் வீட்டுக்கு வரான், இன்னைக்கு கொஞ்சம் எல்லையை மீறி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். பாஸ் ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு, ஏர்போர்ட் வந்தோடனே கால் பண்றாரா, நான் தான் போயிட்டு பிக்கப் பண்ணுமா, பிக்கப் பண்ண போகும்போது நீங்க இவனை பிக்கப் பண்ண விஷயத்த போட்டு கொடுக்க போறேன், உங்களை பத்தி நான் எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்னும் போது, அப்படி மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா கெஞ்சுறாங்க. அப்படி நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எனக்கு 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னும் போது, என்னது 10 லட்சமா, அவ்வளவு பணம்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், நமக்கு இப்ப வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் சொல்றான். டே, என் புருஷன் பணக்காரன் தான், பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா திடீர்னு போயிட்டு 10 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க பண்ண ஃப்ராடுத்தனம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான். ஒரு கட்டத்துல அந்த தாடிக்காரன் காண்டாயிட்டு அங்க இருக்க ஃப்ளவர் பாட்டை தூக்கி மண்டையிலே ஒரு போடு போடுறான். அண்ணா என்ன ஒன்னும் பண்ணாதீங்க, என்ன ஒன்னும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அங்கேயும் இங்கேயும் ஓட, இந்த டிரைவரை தாடிக்காரன் அடிச்சே கொலை பண்றான். டே, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டா, இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, வெளியே போனா கண்டிப்பா மாட்டிப்போம், அதான் இவன் கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, கதையை முடிச்சிட்டேன், நான் இப்போ மாட்டிப்போனே, இவனை தேடி வருவாங்க, போலீஸ் கேஸ் ஆகும், என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, உன் புருஷன் வந்தான் அப்படின்னா நான் சொல்ற கதையை சொல்லு, அவனே இந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண கண்டிப்பா ஒரு வழி சொல்லுவான், அவன் பெரிய பணக்காரன் இல்லையா, அவனுக்குலாம் இது சர்வ சாதாரணம், நான் அப்புறமேட்டுக்கா உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லிட்டு இவன் பாட்டு அங்க வந்து கிளம்பிட்டான். அந்த ஐடியா தான் இவன் ரேப் பண்ண வந்தா, நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற ஐடியா. அதே போல இவங்களும் சொல்லிருப்பாங்க, இவனும் டெட் பாடியை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு யாரோ போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. இப்படி இவங்க பயந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ போனை ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்ல இருக்கும் போது சொல்லிருப்பாரு பாத்தீங்களா, அப்பதான் வாய்ஸை வச்சு இந்த இருவட்ட பையன் தான் இந்த விஷயத்த பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு போன் பண்ணி கத்தனா, நீ உன்னுடைய வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்ட, நான் செட்டில் ஆக வேணாவா, எனக்கு இந்த காசு முக்கியம், அப்படி இல்ல அப்படின்னா நான் உண்மையா சொல்லிடுவேன், நீங்க தான் கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் சேர்த்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். சே, உன்னை போயிட்டு நம்பணும் பாரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். இதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது, நீ அழுகாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், இந்த விஷயம்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், அந்த தாடிக்காரன் தான் உன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாவ், என்னையா சொல்ற, நீ ஒரு ட்விஸ்ட் வைக்கிற, எல்லாம் தெரிஞ்சுமா அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சரி ஹீரோயினும் சரி ஒரு கேள்வி கேட்கும் போது, இவன் எப்படி கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னா, சண்டையில தாடிக்காரன் இறந்து போயிட்டு இருப்பான், இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் போன்லாம் எடுக்கும் போது போன்ல ஒரு சேட்லாம் பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோயின் கால் பண்ணிருக்காங்க, மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட போயிட்டு கேட்கும் போது கூட நம்ம ஹீரோயின் இப்பயும் உண்மையை சொல்லாம எனக்கு இவன் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுடைய வாயிலிருந்து உண்மையை வெளியே வர வைக்கணும். இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் வெளியே ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க மனசும் நிம்மதியா இருக்கும், நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணேன், நீ பயப்படாத, அந்த டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு நேத்து நைட்டே டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பேச்சே வரல. நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, உங்களுக்கு போயிட்டு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு சரியான மனைவியே கிடையாது, என்னை விட்டுருங்க, உங்க லவ்வுக்கு நான் தகுதியானவளே கிடையாது அப்படின்னும் போது, அப்படி எதுவுமே கிடையாது, நான் உன் மேல வச்சது அந்த லவ் அப்படியே தான் இருக்கும், என்னைக்குமே குறையாது, நம்ம இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம், புதிய வாழ்க்கை
வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. இந்த டைம்ல அந்த அரசியல்வாதி ரவுடி இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த காட்டு பகுதியில் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விரட்டிட்டு வராங்க. இவனையும் பார்த்துட்டாங்க. இவனை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் நம்ம ஹீரோயினுக்கு மேல பட்டு நம்ம ஹீரோயின் பொத்துன்னு கீழே ஒழுகுறாங்க. ஏமா என்னமாச்சு உனக்கு, என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமயம் அழுகும் போது கர்மா இஸ் பூமராங் அப்படின்ற மாதிரி நான் பண்ண தப்புக்கு இது எனக்கு கிடைச்ச சரியான தண்டனை. இந்த ஜென்மத்துல என்னால உங்க கூட வாழ முடியல. இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு உண்மையான மனைவியாவும் இல்ல. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு உண்மையா இருப்பேன். அடுத்த ஜென்மத்திலயுமே நான் உங்களுக்கு மனைவியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போறாங்க. நம்ம ஹீரோ செம்மையா ஃபீல் பண்றாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்ச தண்டனை சரின்னு சொல்றீங்களா, இல்லப்பா இந்த பொண்ணு தான் திருந்திட்டா இல்லையா, இந்த டைம்ல இந்த பொண்ணு இறந்திருக்க வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.